மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் மேகி மசாலா செய்ய போறோம். இது ரொம்ப நாளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் இருந்து நேற்று தான் ஒரு முடிவுக்கு வந்தது. ஸோ அதனால நம்மளுடைய எல்லா மக்களுக்கும் இந்த மசாலா எப்படி தயார் பண்றது காமிக்கணும் அப்படின்றது எனக்கு பெரிய ஆசை. இப்போ எல்லாமே ஆரோக்கியமான பொருள்களை போட்டு தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இதில் மொத்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 22லேருந்து 24 ஐட்டம் போட்டு அரைக்க போறோம். இந்த ஒன்றொன்னா நான் போடும்போது சொல்றேன். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுப்போம். மசாலா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். தீ வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மல்லியை போட்டுடலாம். இது வந்து ஃபுல்லாக எடுத்தால் 5 டேபிள் ஸ்பூனுக்கு 5லேருந்து 6 கூட வரும். ஏன்னா மல்லி வந்து வெயிட்லெஸ். நல்ல டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 பேலீஃப், இந்த பிரிஞ்சி இலை சொல்லுவாங்கல்ல, அதை பிச்சு போட்டுக்கலாம். மீடியமாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் இலை 2 போடுங்க போதும். ஏன்னா இந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. அப்போ தான் அந்த ரியல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சீரகம் ஒரு முழு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்க, சேர்த்துறேன். அப்படியே கையோட சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல குவாலிட்டியான சோம்பாக வாங்கிக்கோங்க, ஃப்ளேவராக இருக்கணும். அப்புறம் வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு. இதை பாருங்க, கருப்பு ஏலக்காய் 1, பச்சை ஏலக்காய் 3, 1 இன்ச்சு சைஸில் பட்டை ஒரு 3 துண்டு, சுருளு பட்டை போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். சுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு, 10 பீஸ் வேர்க்கடலை, ஒரு 5 கிராம்பு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துப்போமா? இது எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும். அதுவும் வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல முறுவலாகணும். ஃப்ளேவர் வரும்போது நம்ம அணைச்சிடலாம். ஃப்ளேவர் வருது, நல்ல முறுவலாக ஆயிடுச்சு. இதை பாருங்க, அடுப்பை அணைச்சிருவோம். அணைச்சிட்டு இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சூடு ஆற்றணும். அப்படியே வெளியில் வச்சிடணும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இது ஃபுல்லாக ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம மசாலா ஃப்ரை பண்ணல, அது ஆறிடுச்சு. அடுப்புக்கு வேலை முடிஞ்சு போச்சு, வச்சுருவோம். அப்புறம் ஃபைனலாக நான் வந்து மேகி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு ஜாரு, நல்ல ட்ரையாக வச்சுக்கோங்க. ஜாரு சுத்தமாக தொடச்சிக்கணும். இல்லை தண்ணி இருக்குது, இதில் தொடச்சிக்கிறேன். கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா மசாலா கெட்டுரும். இப்போ இதோட சேர்த்து நம்ம என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துடலாம். ஏன் இதை சேர்த்தேன்னா, இது ஆல்ரெடி பவுடராக தான் இருக்கும், இன்னும் பவுடர் ஆக்கணும். சரிங்களா? அப்புறம் சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு. அடுத்தது அஜினமோட்டோ 1 டேபிள் ஸ்பூனுக்கு. இதை மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்ல பவுடராக அரைக்கணும். விட்டு விட்டு அரைங்க. ஜாரை வந்து ஹீட் ஆக்கிடாதீங்க. இப்போ நான் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா சுத்த விட்டேன். கொஞ்சம் விட்டுருவோம், கொஞ்சம் ஆறட்டும். ஏன்னா பிளேடு சூடாக இருக்கும். மறுபடியும் ஒரு சுத்து விடும். அவ்வளோதான். எந்த அளவுக்கு பவுடராக இருக்குது பார்த்தீங்களா? இதை பாருங்க, இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைக்கணும். அரைச்சிட்டு இதுக்கப்புறம் சில ஐட்டம்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆனியன் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பூண்டு பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், மாங்காய் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுத்தது கலருக்கும் காரத்துக்கும் நம்ம ஏற்கனவே ஜாரில் அரைக்கும் போது சால்ட்டு போட்டோம், உப்பு வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், பியோர் மிளகாய்த்தூளாக வாங்கிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம்.
இப்போ மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு மிக்சிங் ஆயிடுச்சு. சூடான மசாலாவில் சூடான மேகி செய்ய போகிறோம் நம்ம இப்போ. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்துருவோம். இந்தாங்கப்பா, எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் அடுப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மசாலா ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே அடுப்பு தான். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம வந்து பேக்கெட் நூடுல் வாங்குகிறோம். எனி பிராண்டை பற்றிலாம் அதில் இருக்கிற மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வித்தியாசம் மாறும். அதை கட் பண்ணுறோம். இதில் வெயிட்டில் எவ்வளோ இருக்குது போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் வந்து 75 கிராம்னு போட்டிருக்கு இதில். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்லேயும் அந்த 70லேருந்து 75 கிராம் வரும். அந்த நூடுல்ஸும் இந்த மாதிரி இருக்கும் புடிசா, பார்த்தீங்களா? ஸோ இதில் வர பேக்கெட் இந்த மசாலா இது எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற மசாலா வந்து அதிகபட்சம் ஒரு 8 கிராம் 10 கிராம் இருக்கும்னு வைங்க. இதை எடுத்து நம்ம ஊற வச்சுருவோம். வேண்டாம். இப்போ பற்ற வச்ச கடாயில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து இந்த 75 கிராம் செய்கிறதுக்கு ஒரு 400 ml தண்ணி ஊற்றுறேன். இதுதான் வந்து கணக்கு. நீங்கள் ஒரு பேக்கெட் செய்கிறீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணீங்க, அவங்க கொடுத்த பேக்கெட்டை கிழிச்சு நம்ம இதில் போடுவோம். வேண்டாம். நம்ம மசாலாவிலேருந்து எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். உப்பு எதுவுமே வேண்டாம். இதுலேயே காரம் உப்பு எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதை கிண்டுறோம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், எதுவுமே வேண்டாம். தண்ணியை கொதிக்க வைங்க, மசாலாவை போடுங்க, சேமியா அந்த மேகி அந்த நூடுல்ஸை போடுங்க, நல்லா சுண்ணுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அடுத்தது நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம ஸ்டைலில். இந்த மசாலா தான், பட் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செய்வோம். சூப்பராக இருக்கும். ஓகே, தண்ணி கொதிக்குதா? ஸ்லோவில் கொண்டு வந்துடுவோம். ஸ்லோவில் கொண்டு வந்து இவரை 2 பாதியாக உடைச்சி போடுவோம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கிட்டு இதை சமைக்கிறோம். அவ்வளோதான். அந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணி மசாலா நூடுல்ஸ் முடிஞ்சு போச்சு. இதில் நம்ம உப்பு சேர்க்கலை, எதுவும் சேர்க்கலை. அவங்க என்ன கொடுப்பாங்களோ அதை அப்படியே நம்ம சமைச்சு கொடுத்துருவோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு சூப்பு வேணும் அப்படின்னா இப்போ அணைச்சிடலாம். ஏன்னா நூடுல்ஸ் வந்து ஒரு 90% பாயில் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். நம்மளுக்கு வேண்டாம், ட்ரையாக வேணும், அதுலேயே பெரட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த தண்ணி சுண்டிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பார்த்தீங்களா ட்ரை ஆகிடுச்சு. நம்மளுடைய மசாலா தான் போட்டு செஞ்சுருக்கோம். அது பாருங்கள், சேம் டெக்ஸ்சர், சேம் ஃப்ளேவர், எந்த மாற்றமும் கிடையாது இதில். தட்டில் எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், இதோட நூடுல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதோடைய மசாலா ஓரமாக வச்சிடுறேன். நம்ம என்ன பண்ணலான்னா, கடையில் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து இந்த மசாலா எல்லாமே வெறும் நூடுல்ஸ் வரும். அந்த நூடுல்ஸ் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா 5 கிராம் வருது அந்த பேக்கெட். அதில் இருக்கிற மசாலா நம்ம வந்து நம்மளுடைய மசாலா 7 கிராம் போடுறோம். 7 கிராம்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக பாதி நீங்கள் போட்டு 350லேருந்து 400 தண்ணி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அதை விட டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமும். ஏன்னா நம்ம வந்து பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கல. சரி, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ஸ்டைலை வந்து நான் காமிக்கிறேன். இதே மசாலா தான், பட் இந்த மாதிரி செய்யாமல் வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக செய்வோம். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் சேல் பண்ணுறோம். நிறையா மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய வரவேற்பு. ப்ளைனும் செய்கிறோம், எக்கும் செய்கிறோம், சிக்கனும் செய்கிறோம். ரீசனபிளான ப்ரைஸில் நீங்கள் நைட் 2 மணிக்கு வந்து எனக்கு இந்த மேகி வேணும்னா கூட செஞ்சு தருவாங்க. ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஐட்டம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வாஷ் பண்ணி கொண்டு வந்தோம், அடுப்பை பற்ற வச்சோம். பட்டர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். சும்மா கொஞ்சம் இது பாருங்கள், ஆனியன் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு. பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாயில் பாதி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இதையும் சேர்க்குறோம். இந்த பட்டர், வெங்காயம், பச்சை மிளகாய் 3த்தையும் கிண்டுறோம். அவ்வளோதான். வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டானா போதும்.
உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு சேம் ரேஷியோவில் அரைச்சி 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ளேவருக்காக, பொடிசா நறுக்கி வச்ச தக்காளியை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன். இதை பாருங்க, அப்படியே கையோட சும்மா கொஞ்சோண்டு மல்லி, இதை நல்லா வதக்குறோம். இப்போ எக்கு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நேரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுருவோம். சிக்கன் கேட்டாங்கன்னா சிக்கன் பொடிசா பீஸ் போட்டுருவோம். சரியா? பிளெயின் சிக்கன் எக் இது 3மே அவைலபிள் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க மக்கள். இது நான் இப்போ வந்து பிளெயின் செஞ்சுட்ருக்கேன். அவ்வளோதான், அதே அளவு தான் மசாலா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நார்மல் நூடுல்ஸ் செய்யும்போது 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டோம் இல்லையா, அதே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு தான் மசாலா. மிக்சிங்கு அதே 350லேருந்து 400 ml தண்ணி. அவ்வளோதான், நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நூடுல்ஸை சேர்த்துடலாம். மசாலா கொதிச்சு வரும்போது அதே மாதிரி நம்மளுடைய பேக்கெட்டோட நூடுல்ஸு எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சிடுறோம். 2 பாதியாக உடைச்சி போடுறோம். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கிண்டிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் சூப் வேணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே இறக்கிடலாம். இல்லை சூப் வேணால் ட்ரையாக வேணும் அதிலேயே பரட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடலாம். அதிகபட்சம் 2 நிமிஷம் தான் ஆகும். நான் வந்து உங்களுக்கு எக்கு சிக்கன் சொன்னேன். வீட்டில் நீங்கள் வெஜிடேபிள் போட்டு செஞ்சு தரீங்கனாலும் பசங்களுக்கு ஆரோக்கியம். இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கோங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லைனா பேக்கெட் வேணாலும் நம்ம ரெஸ்டாரண்ட்லேயும் நம்ம கொடுக்குறோம், லூஸில் இந்த மசாலா கொடுக்குறோம். அண்ட் மேகியும் செஞ்சு கொடுக்குறோம். எல்லாமே அவைலபிள். செய்கிறதையும் காமிச்சிட்டோம், மசாலாவும் விற்க செய்கிறோம், செஞ்சும் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மசாலா தாளிச்சிங்களா அந்த டைமில் வெஜிடபிள்ஸை போட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும். வெஜிடபிள்ஸ் வெந்ததுக்கப்புறம் லோவாக வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நூடுல்ஸை அதில் சேர்க்கலாம். அவ்வளோதான், தண்ணி சுண்டிகிட்டே வருது. இப்போ இந்த நேரத்தில் அடுப்பு அணைச்சிரும். இது பாருங்க, இந்த மாதிரி ஜூஸியாக எடுத்தால் தான் ஒரு 2 நிமிஷம் விடும்போது நம்மளுக்கு ட்ரையாக இருக்கும். நூடுல்ஸும் குலையக்கூடாது. இப்படி இருக்கணும், தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றணும். அந்த 350லேருந்து 400 சொன்னேன் இல்லையா, ஒரு பிளேட்டில் போட்டுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஜப்பார் பாய் ஸ்டைல். கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்தோம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாருமே வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. இந்த கடைகளில் கிடைக்கிற அப்படியே அந்த பேக்கெட்டில் இருக்கிற மசாலாவை போடுறது, நூடுல்ஸ் அப்படியே தண்ணியை போடுறது, நூடுல்ஸை போட்டு செஞ்சு கொடுக்குறது. இது வேறு விதமாக இருக்கும் டேஸ்ட்டு, இது வேறு விதமாக. ஆனால் மசாலா நம்ம வந்து ஹோம்மேட் ரெடி பண்ணது தான். வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து சாப்பிட்றவங்க இங்கே வந்து சாப்பிடுங்க. 24 hours ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி, டீ, இந்த மேகி, ஷவர்மா, நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஜூஸ் ஐட்டம்ஸு, பரோட்டா, இந்த எல்லாமே கிடைக்குது. ஏன் 24 hours பண்ணோன்னா, லாங்லேருந்து வராங்க. 12:30 நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். 1 o'clock 1:30 இந்த மாதிரி வராங்க. வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சாங்க, இல்லை நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வரதுனால. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா 24 hours லைசன்ஸே எடுத்துட்டோம். பிரச்சனை இல்லை, தொடர்ந்து ஆளுங்க இருப்பாங்க, தொடர்ந்து எல்லா ஐட்டமும் கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இதை முதல்ல ட்ரை பண்ணுங்கள்.